சென்னையில் அடுத்த மாதம் முதல் மின்சார பேருந்துகள் சேவையை மாநகர போக்குவரத்து கழகம் தொடங்க இருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் சென்னையில் தனியார் பங்களிப்புடன் 1100 மின்சார தாழ்தள பேருந்துகளை மாநகர் போக்குவரத்து கழகம் இயக்க இருக்கிறது. முதற்கட்டமாக ஜூன் மாதம் 5 பணிமனைகளில் இருந்து 625 மின்சார பேருந்துகளின் சேவை தொடங்க இருக்கிறது. இப்பேருந்துகளுக்கான சார்ஜிங் வசதிகளை மேற்கொள்ளும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. வியாசர்பாடியில் 32 சார்ஜிங் நிலையங்களும் இவற்றுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக தலா 33 கிலோ வோல்ட் திறன் கொண்ட 4 மின் மாற்றிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 250 கிலோமீட்டர் வரை பேருந்தை இயக்க முடியுமாம். பயண பாதையை காட்டும் தொடுதிரை ஆட்டோமேட்டிக் கார்களைப் போலவே இயங்கும் வசதி என நவீன வசதிகளுடன் அசத்துகிறது இப்பேருந்து. அதுவுமே டிஜிட்டலில் ஒவ்வொரு நிறுத்தமும் எங்கே வருது போகுதுன்றது வெளியிலையும் காமிக்கும், இன்சைட் உள்ளவும் காமிச்சிட்டு வரும். இந்த 39 பயணிகள் உட்காந்து போகிறதுக்கும் ப்ளஸ் டிரைவர் 40 பேர் போகலாம். ஸ்டாண்டிங்லையும் அவைலபிளாக ஃப்ரீயாக போகிற மாதிரி ஸ்பேஸும் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இருக்கைக்கும் சீட் பெல்ட், மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்ல, LED விளக்குகள், 7 கேமராக்கள், 3 தீயணைப்பான்கள் என தனியார் சொகுசு பேருந்தில் கூட பார்க்க முடியாத வசதிகள் இப்பேருந்தில் இருக்கின்றன. இதுவரை வேறு எங்கும் பார்க்காத வகையில் உயரமான வேகத்தடை வந்தால் பேருந்தின் உயரத்தை மாற்றும் வசதி இப்பேருந்தில் இருப்பதாக சொல்கிறார் ஓட்டுநர் பிலிப். ஸ்பீட் பிரேக் ஏதாவது வருது அப்படின்னும் போது அடிப்படும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வண்டியை ஹைட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நார்மல் ரோடு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதுவாகிடும், நார்மலாக போயிட்டுருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஏறி இறங்குறதுக்கு அப்படின்றதுக்காக அதுக்கும் தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கு. அந்த சுவிட்சை இது பண்ணும்போது வண்டி ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக சாஞ்சி மேனுவலாக டோர் எடுத்து நம்ம வெளியில் போட்டு அவங்க ஏறி உள்ளே வரதுக்கான வழியும் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான இருக்கைகளை அடையாளப்படுத்த வெண்மை நிற இருக்கைகளும் மற்ற இருக்கைகள் நீல நிறத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலை குறைக்கும் நோக்கத்துடன் ஓட்டுநர்களின் சிரமத்தை குறைத்து மக்களுக்கு பல வசதிகளையும் கொடுக்கும் இப்பேருந்து படிப்படியாக சென்னை மாநகரில் வலம் வர இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டி கார்த்திக்குடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.